அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண் பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்குமே அனைத்து திட்டங்களையும் முறைப்படுத்தும் திட்டமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாய மக்களுக்குரிய அந்த விளைச்சலுக்குரிய விலை நிர்ணயம் செய்து தரப்பட வேண்டும். தொழில் உற்பத்திக்கான விலை நிர்ணயம் செய்து தரப்பட வேண்டும். கூட்டமைப்பு தொழில், கூட்டமைப்பு வேளாண்மை, கூட்டமைப்பு கால்நடை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். நல்ல வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தொழில் அமைப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்பட வேண்டும். அனைத்து மக்களுடைய தொழில் சார்ந்த கூட்டமைப்பு தொழில் அதற்குரிய லாபத்தை முறைப்படுத்தி ஆண்டுக்கொரு முறை பங்களிப்பாக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நம்மளுடைய லாப பகிர்வு பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் லாபத்திலிருந்து அம்மக்களுக்கு பங்களிப்பாக லாப பகிர்வு பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் ஒரு நல்ல தீர்க்கமான எதிர்காலத்தை உருவாக்கவும் அனைத்து மக்களுக்குமே சமமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டமாக இந்த பகிர்வு அளிக்கப்படும். தனிநபர் ஆதிக்கத்தை முழுமையாக ஒழிக்கவும், இங்கு அரசியல் ரீதியாக எண்ணற்ற பினாமிகள் நிறுவனங்களாக தொழிற்சாலைகளாக உருவாக்கி கொண்டிருக்கும் அனைத்துமே தடுக்கும் நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.